ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்டீவன் யூடியூப் சேனல் வழியாக நான் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பு சகோதரனே, சகோதரியே, இந்த காலை வேளையிலும் நான் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை நான் தியானிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல் நான் வாசிக்கட்டும். ஆண்டவர் நமக்கு இந்த காலை வேளையிலே நம்மோடு பேசும்படியாய் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், உன்னை திருப்தியாக்கிடுவேன், உன்னை திருப்தியாக்கிடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லா காரியத்துக்காக இந்த உலகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில் குறைவு ஒரு இடத்துல ஏற்படும் பொழுது அதை நிறைவு செய்வதற்கு நாம் கடந்து போகிறோம். நம்முடைய பேங்கில் பணம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது நாம் என்ன செய்கிறோம்? அதை ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம வேலைக்கு போகிறோம். நம்ம குடும்பத்தில் தேவைகள் அதிகரிக்கும் பொழுது நம்ம அதை சரி செய்வதற்கு நாம் வேலைக்கு ஓடுகிறோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவைகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த தேவையை சந்திப்பதற்கு நாமும் ஒவ்வொரு நாளும் அதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம், பாடுபட்டு கொண்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், உன்னை நான் திருப்தி ஆக்கிடுவேன். இந்த திருப்தி என்கிற வார்த்தை எப்பொழுது வரும்? எனக்கு போதும் என்கிற மனது எப்பொழுது நமக்கு வருமோ அப்பொழுது நமக்கு திருப்தி வந்துவிடும். நமக்கு போதும் என்கிற மனம் நமக்கு வரும் பொழுது நமக்கு திருப்தி வரும். சரி, இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு திருப்தியை கொடுக்கிறவராக இருக்கிறார். நான் உன்னை திருப்தியாக்கிடுவேன். வசனத்தை நாம் வாசிக்கட்டும். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அப்படியே அவர்கள் தனிமையில் ஒரு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார்கள். அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலும் இருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கு சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள். வசனம் சொல்லுது, அவர் தனிமையாய் ஒரு இடத்துல இருக்கும்படி ஆண்டவர் தேர்வு செய்து அவர் ஒரு படகிலே ஏறி ஒரு இடத்துக்கு போகிறார். அப்போ ஆண்டவர் தன்னுடைய எல்லா இடங்களிலும் நடந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். அவர் ஒவ்வொருவரும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். ஆண்டவருக்கு ஓய்வு தேவைப்படுகிறது. அவர் மாமிசத்தில் இந்த பூமிக்கு வந்தார். அவர் மாமிசத்தில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். அவருக்கு சரீரத்துக்கு ஓய்வில்லை. அவர் ஓய்வெடுக்கும்படியாய் அவர் ஒரு தனிமையான இடத்துக்கு போகிறார். ஆனால் ஜனங்கள் அதை கேள்விப்படுகிறார்கள். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டு, அவர் ஆண்டவர் எங்கே போகிறாரு, இயேசு கிறிஸ்து எங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லி ஜனங்கள் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அவரை அறிந்த பல ஜனங்கள் பட்டணங்கள் மிகுதியாய் கால்நடையாய் அவரிடத்தில் வருகிறார்கள். அவர் அற்புதம் செய்கிறாருன்னு கேள்விப்படுறாங்க. அவர் அதிசயம் செய்கிறாரு. குருடர கண்களை திறக்கிறாரு. அவர் செவிகளை திறந்து விடுகிறார். நடக்க முடியாத முடவனை அவர் நடக்கும்படி செய்கிறார். அவர் மரித்தோரை எழுப்புகிறார் என்கிற செய்தி மக்கள் மத்தியிலே பரவ தொடங்குகிறது. இதை கேட்ட மக்கள் கால்நடையாய் ஜனங்கள் அவர் எங்கு இருக்கிறார்னு தேடி வர ஆரம்பிக்கிறார்கள். பாருங்க, ஆண்டவர் எல்லா இடத்துலையும் தன்னுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறார், அற்புதங்களை செய்கிறார். வசனம் 34 நான் வாசிக்கிறேன். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். ஆண்டவர் பார்க்கிறார், இந்த ஜனங்களுக்கெல்லாம் ஒருத்தரும் ஆலோசனை சொல்ல ஆள் இல்லை. அவர்கள் சரியாக அவர்களுக்கு உணவு கொடுக்க ஆள் இல்லை. உணவு என்பது நான் சொல்லுவது சோறு அல்ல, அவர்களுக்கு ஆவிக்குரிய உணவு, அவர்களை வழிநடத்துவதற்கான ஆட்கள். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்களை சரிவர வழிநடத்த ஆள் இல்லை. இவர்களெல்லாம் ஆடுகள் இல்லாத, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல எங்கே அலைந்து திரிகிறார்கள். இவர்கள் எப்படி ஆண்டவர் இவர்களுடைய நிலைமையை பார்க்கிறார், மனதுருகுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் பார்க்கும் பொழுது நாமும்
மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போலத்தான் இருந்தோம். ஆனால் என்றைக்கு நம் ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டோமோ, ஆண்டவராகிய இயேசுவை என்றைக்கு நம் சொந்த இரட்சகராக நம்முடைய இருதயத்தில் நாம் விசுவாசித்தோமோ, நம்முடைய பிரதான மேய்ப்பர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். ஜனங்களை பார்க்குறார், அவர் மனது உருகுகிறார். இவர்களுக்கு என்ன செய்யணும், இவர்களுக்கு எப்படி உபதேசிக்கிறார், ஆண்டவர் உபதேசிக்கிறார். நிறைய காரியங்களை அவரோடு உபதேசிக்க நேரம் ஆயிடுச்சு. ஜனங்கள் சத்தியத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க உட்காந்து. ஆனால் நேரம் ஆயிடுச்சு. வசனம் சொல்வது, வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரம் ஆயிற்று என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் சத்தியத்தை அறிவிக்கும்போது ஜனங்களுக்கு அவங்களுக்கு பசிக்கலை, அவங்களுக்கு சாப்பாடு இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கு மறந்து சத்தியத்தை கேட்கிறார்கள். அப்போ ஆண்டவர் அபிதமாய் போஷிக்கிற அநேக காரியங்களை குறித்து உபதேசிக்கிறார். ஏன்னா அவர்கள் ஒன்றும் அறியாத ஆடுகளைப் போல காணப்படுகிறார்கள். வசனம் 36 நான் வாசிக்கட்டும். புசிக்கிறதுக்கு இவரிடத்தில் ஒன்றுமில்லை, ஆகையால் இவர்கள் சுற்றியிருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்கு அப்பங்களை வாங்கி கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். சீஷர்கள், அவர்கள் அருகில் இருக்கிற சீஷர்கள் வந்து சொல்கிறாங்க, இவ்வளவு ஜனங்கள் இந்த இடத்துல சத்தியத்தை கேட்குறாங்க. இந்த சத்தியத்தை கேட்குற ஜனங்களுக்கு இனி இவர்கள் நேரத்தோடு இவர்கள் போய் சேர்ந்து இவர்கள் அப்பங்கள் பெற்றுக்கொள்ளும்படியும் அவர்கள் பதார்த்தங்களை வாங்கி அவர்களுக்கு ஆகாரம் உட்கொள்ளும்படியும் இவர்கள் தூரம் போய் சேர்ந்தாலும் இவர்களுக்கு நேரம் போதாது. ஆகையினால் இவர்கள் வெகு நேரம் ஆயிற்று ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, இங்கேயும் புசிக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒன்றும் இல்லையே, இவர்கள் தூரமாக போகணுமே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறாங்க. அப்பொழுது வசனம் 6:37 நாம் வாசிப்போம். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்கக்கூடுமோ என்றார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, இவர்கள்ட்ட வந்து போஜனம் இல்லை உங்களுக்கு, நீங்கள் கொடுங்கன்னு சொல்கிறாரு சீஷர்களை பார்த்து. அப்போ சீஷர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவரே எங்ககிட்ட எப்படி நாங்கள் போஜனத்துக்கு கொடுப்போம், இவங்ககிட்ட 200 பணம் இருந்தாலும் நாங்கள் போய் அவங்களுக்கு வாங்கி கொடுப்பதற்கு எங்களுக்கு பணம் இல்லையே, இங்கே அப்பங்கள் இல்லையே, நாங்கள் எப்படி வாங்கி கொடுக்க முடியும் இவ்வளோ பேருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஆண்டவரிடத்தில் கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு போய் பாருங்கள் என்றார். ஆண்டவர் சொல்கிறார், எத்தனை அப்பங்கள் உண்டு உங்களிடத்தில்? என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு உன்னிடத்தில் எல்லாவற்றையும் இழந்து போயிருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிடத்தில் இப்பொழுது என்ன இருக்கிறது என்று ஆண்டவர் கேட்குறார். பாருங்கள், எல்லாவற்றையும் ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டேன், நான் வெறுங்கையாக நிற்கிறேன். நீங்கள் ஒரு வகையில் அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். என் வாழ்க்கையில் எதுவும் மேலே எந்த ஆசீர்வாதமும் தங்கலை, நான் எதையும் நான் கையிட்டு செய்கிற எந்த காரியமும் வாய்க்கலை, நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் முன்னேறுதுன்னு யோசிக்கலாம், இந்த சூழ்நிலையை நான் எப்படி கடந்து போவது என்று நீ யோசிக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று உங்களிடத்தில் என்ன இருக்கிறது, எத்தனை அப்பங்கள் உண்டு என்று போய் பாருங்கள் என்று அவர் சீஷரை பார்த்து சொல்லுகிறார். அவர்கள் பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்று சொல்லுகிறார்கள். அங்கே இருக்கிறது எத்தனை? 5 அப்பம் 2 மீன். ஆனால் அங்கே அமர்ந்திருக்கிறது அதுக்கு போதுமா? இது ஒரு பெரிய கூட்டம் வந்திருக்கிறது இந்த இடத்துல. அப்பொழுது எல்லோரையும் பசும்புல் மேல் பத்திரமாக உட்கார வைக்கும்படி, பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். இவர்களுக்கு ஒன்றும் புரியலை. இருக்கிறது 5 அப்பம் 2 மீன், இதை வச்சு பந்தி பந்தியாக உட்காந்து பிச்சு கொடுத்தாலும் நூலாக கொஞ்சம் கிராமாக கொடுத்தா கூட எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்படி இப்போ எல்லோரும் உட்கார சொல்கிறாரு, இது எப்படி ஆகும்? இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் என் அன்பு சகோதரனே சகோதரியே, இது எப்படி நடக்கும் இந்த காரியம்? இந்த சம்பவம் எனக்கு எப்படி வேலை கிடைக்கும்? நான் படித்து பல ஆண்டுகள் இருக்கிறேனே, எனக்கு வேலை கிடைக்கலே, இனி எனக்கு எப்படி வேலை கிடைக்கும்? என் வாழ்க்கையில் திருமணம் ஆகாமல் பல ஆண்டுகள் கழிந்து போயிடுச்சே, இனி எப்படி எனக்கு திருமணம் ஆகும்? என் வாழ்க்கையில் என் பெற்றோருடைய விருப்பத்தை நான் நிறைவேற்ற முடியவில்லையே என்று அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறாயே, இனி எப்படி நடக்கும் என்று நீ அங்கலாய்க்கிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிடத்தில் என்ன இருக்குது என்பதை போய் பார்.
வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது எல்லாரையும் பசும் புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்காரும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அந்தப்படியே வரிசை வரிசையாய் 100 பேராக 50 பேராக உட்கார்ந்தார்கள். பாருங்க, எல்லாம் சீஷர்கள் உட்கார வச்சுட்டாங்க. யார் மேலே சொல்லி? ஆண்டவர் சொல்லிட்டார் உட்கார வைக்க சொல்லி. இவங்களும் சீஷர்களை எல்லாரையும் வந்திருந்த அத்தனை பேரும் உட்கார வச்சுட்டாங்க. எப்படி உட்கார வச்சுட்டாங்க? அவங்க பந்தியில் சாப்பாடு போடுறது போல் அழகாக உட்கார வச்சுட்டாங்க. சாப்பாடு கையில் இல்லை. எங்கே இருக்குது சாப்பாடுன்னு யாருக்கும் தெரியாது, எப்படி வரப்போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் எல்லோரும் உட்கார வச்சாச்சு. உட்காந்துருக்கிறவனுக்கும் தெரியாது எங்கேருந்து சாப்பாடு வரப்போகுதுன்னு, சாப்பாடு போடுறவனுக்கும் தெரியாது எங்கேருந்து சாப்பாடு வரப்போகுதுன்னு. ஆனால் எல்லோரும் வரிசையாக உட்காந்துட்டானுங்க. வசனம் சொல்லுது பாருங்கள், அவர் என்ன ஒரு அற்புதம்! இந்த இடத்துல ஆண்டவர் அற்புதத்தின் தேவன், அவர் அற்புதம் செய்கிறவர் என்பதை இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள முடியும். வசனம் மார்க்கு 6:41 நாம் வாசிக்கிறோம். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்தார். ஆண்டவர் சொல்கிற, அந்த அப்பங்களை என்னகிட்ட கொடு, அந்த மீனை என்னகிட்ட கொடு, ஐ பிளஸ், நான் ஆசீர்வதிக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு சகோதரன், உன் வாழ்க்கையில் நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, ஒரு வகையில் மற்றவர்கள் நீ எண்ணி பார்க்க முடியாது, இது நடக்குமா நடக்காதா என்கிற முடிவை நீ எடுக்கக்கூடாது. முடிவு எடுக்கக்கூடியவர் ஆண்டவர். நீ நடக்காதவைகளாக இருந்தாலும் அதை தேவனிடத்தில் நீ ஒப்படைத்து விடு, நீ தேவ சமூகத்தில் அதை கொடுத்து விடு. அப்பொழுது ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பாருங்கள், 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்தார். அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். அவர் ஆசீர்வதிக்கும் போது அது 5 அப்பமாகத்தான் இருந்தது, கொடுக்கும் பொழுது அது 5 அப்பமாக தான் இருந்தது. எல்லோரும் பங்கிட்டார்கள். பாருங்கள், அப்படியே 2 மீன்களையும் எல்லோரும் பங்கிட்டார்கள். எல்லோரும் சாப்பிட்டு, வசனம் சொல்லுகிற 42, எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய அவர்கள் எடுத்தார்கள். அப்பம் சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். ஹல்லேலூயா! பாருங்க, 5000 பேர் புருஷர்கள் மட்டுமே. அப்படியானால் ஆண்கள் மட்டுமே. அப்போ ஸ்திரீகள் இருந்திருக்கக்கூடும், அந்த இடத்துல பிள்ளைகள் இருந்திருக்கக்கூடும், வாலிபர்கள் இருந்திருக்கக்கூடும். அப்போ 5000 பேருக்கு அதிகமானவருக்கு சாப்பாடு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனையை கொண்டு சாப்பாடு கொடுத்தார்? 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு ஆண்டவர் சாப்பாடு கொடுத்தார். சரிங்க, இங்கே எங்கே அற்புதம் நடந்தது? ஆண்டவர் கையில் நம்மிடத்தில் இருக்கிறதை நம் ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உன் குறைவெல்லாம் அவர் நிறைவாக்குவாராக. உன்னிடத்தில் குறைவு இருக்குமானால் நீ கவலைப்பட வேண்டாம். உன் குறைவை நினைத்து நீ கலங்க வேண்டாம். உன் இல்லாமையை நினைத்து உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று யோசிக்க வேண்டாம். நீ இருக்கிறத ஆண்டவருக்கு கொடு, அப்பொழுது அதை ஆசீர்வதிப்பார். உன் வாழ்க்கையிலே பெருக்கத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். நீ திருப்தி அடைவாய். ஹல்லேலூயா! உன் குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்குவார். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டவர்களுக்கு பரிமாறும்படி கொடுத்தார். தம்முடைய சீஷரிடத்தில் கொடுத்தார். அவர் கொடுக்கும் பொழுது அது 5000 பேருக்கு மேலாக சாப்பிட முடிந்தது. ஆனால் சீஷர்கள் தேவனிடத்தில் கொடுத்தது 5 அப்பமும் 2 மீன்களும் தான். ஆனால் திரும்பி பெற்றுக்கொண்டது, அவர் 5000 பேர் சாப்பிட்ட பிறகு மீதி 12 கூடை நிறைய அவர்கள் கூடை நிறைய எடுத்தார்களாம். சாப்பிட்டு திருப்தி அடைந்து 12 கூடை நிறைய அப்பங்களும் மீன்களும் மீதியாக இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு வசனம் சொல்லுகிறது 45, அவர் ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்களையும் படவில் ஏற்றி பெத்தாய்தா எதிராக இருக்கிற தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பி அவர்களை பெருக பண்ணினார். இன்றைக்கு நாம் என்றைக்கு நம்முடைய கையில் இருக்கிறத நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிறோமோ அன்றைக்கு ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன் குறைவுகளை நிறைவாக்குவார். உன் இல்லாமையை நினைத்து உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று யோசிக்க வேண்டாம். உன் இல்லாமையை நினைத்து உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று யோசிக்க வேண்டாம். நீ இருக்கிறத ஆண்டவருக்கு கொடு, அப்பொழுது அதை ஆசீர்வதிப்பார். உன் வாழ்க்கையிலே பெருக்கத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டவர்களுக்கு பரிமாறும்படி கொடுத்தார். தம்முடைய சீஷரிடத்தில் கொடுத்தார். ஆனால் திரும்பி பெற்றுக்கொண்டது, அவர் 5000 பேர் சாப்பிட்ட பிறகு மீதி 12 கூடை நிறைய அவர்கள் துணி கூடை நிறைய எடுத்தார்களாம்.
உன்னை திருப்தியாக்குகிற தேவன் இந்த ஆண்டு முழுவதும் உன்னை திருப்தியாக்குவார். இந்த ஆண்டில் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமா? இந்த ஆண்டில் நீ குறைவில்லாமல் வாழ வேண்டுமா? இந்த ஆண்டு முழுவதும் உன் வீட்டிலும் உன் படிப்பிலும் உன்னுடைய இல்லத்திலும் உன்னுடைய குழந்தைகள் மத்தியிலும் உன்னுடைய பிஸ்னஸிலும் நீர் பெருக்கத்தை காண வேண்டுமா? உன் கையில் இருக்கிறதை, உன் வாழ்க்கையில் இருக்கிறதை ஆண்டவருக்கு கொடு. உன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடு. அப்பொழுது உன்னை திருப்தியாக்குவார். நான் உனக்காக செபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி செபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, நீ திருப்தியாய் கொடுக்கிற தேவன் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, இதோ இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு சகோதரிக்காக, சகோதரனுக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல குறைவு இருந்தாலும் அந்த குறைவை ஆண்டவரே உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, இந்த வரும் நாட்களிலே, இந்த புதிய ஆண்டுக்குள்ளே ஆண்டவரை போகும் பொழுது கூட ஆண்டவரே, குறைவெல்லாம் நிறைவாக்குகிற என் கர்த்தர் ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதிலும் அவர்களுக்கு திருப்தியை நீர் கொடுக்கும்படி நான் செபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் குறைவு இல்லாதபடிக்கு பரிபூர்ணமாய் நிறைவாக்கி கொடுப்பீராக. என் ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையில் பெருக்கத்தை ஏற்படுத்தும். இவருடைய வாழ்க்கையில் திருப்தியை உண்டு பண்ணுவீராக. நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படி செய்ய போகிறேன். அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தை நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நான் உங்களுக்காக செபித்துக் கொள்ளுகிறேன். நீங்கள் தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.